சரிப்பா, குட் ஈவினிங். லாஸ்ட் 2 வீடியோவில் இதே மாடலில் 2 கணக்கு பார்த்தோம். 555 555 அந்த கணக்கு. அடுத்தது 333 333. இப்போ அதை தொடர்ந்து இது 3வது கணக்கு. இது கொஸ்டின் நம்ம புக்கில் இல்லை, ஆனால் இப்போ ஒரு 4-5 வருஷமாக இந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதனால கண்டிப்பாக படிச்சுக்கணும். 6 + 66 + 666 ப்ளஸ் அப் டு n உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கூடுதல் அப்படின்னாலே நான் என்ன சொன்னேன், எஸ்என் ஃபார்ம்லாம் சொன்னேன். எஸ்என் = a × r⁻n - 1 r - 1. இதுக்கு 1 மார்க்கு. அதனால் கண்டிப்பாக எழுதிடணும். ஒரு 5 தடவை பார்த்து எழுதிடணும். 6வது தடவை பார்க்காம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு எஸ்என்னு பேர் கொடுக்குறேன். எஸ்என் = 6 + 66 + 666 ப்ளஸ் அப் டு எது வர n உறுப்புகள் வரை. n உறுப்புகள் வரை போட்டாச்சு. இப்போ இந்த 6 ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து 6 வெளியில் எடுக்கிறேன். அப்போ 6 வெளியில் எடுத்தால் எல்லாம் 6ன் மடங்காக இருக்கிறதுனால உள்ள ஓர் 6 6 11 6 66 666 111 × 6. இப்போ சிம்பிளாக இதை எப்படி ஞாபகம் வைக்க சொன்னேன், 6 எல்லாம் வெளியில் வந்துடுறதுனால உள்ளே என்னவாயிரும்னா 6 இருக்கிற இடம் முழுக்க 1 ஆயிரும். ஒரு 6 இருந்தால் ஒரு 1, 2 6 இருந்தால் 2 1, 3 6 இருந்தால் 3 1 ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. சரி, இப்போ அடுத்து ஈக்குவல்ட்டு மார்ஜின் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரிகிறதுக்காக மார்ஜின் போட்டு மார்ஜினுக்கு அடுத்து ஈக்குவல்ட்டு தான் வரும். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் தான் கணக்கு ஃபுல்லாகவே வரும். ஏன் நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேங்கன்னா நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக. அப்போது என்ன தப்பு விடுவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது உங்கள் மைண்டில் பதிஞ்சிடக்கூடாது. அதனால் அதை சொல்லாமல் எது முக்கியமோ எது தேவையோ அதை மட்டும் சொல்கிறேன். மார்ஜினை ஒட்டி ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து கணக்கு முழுக்க. இப்போ 6 இந்த 1 என்னவா மாறும்னா 9ஆக மாறும். எப்போ 9ஆல் வகுத்து 9ஆல் பெருக்கிறோன்னு அர்த்தம். 6 9ஆல் வகுக்கிறோம், அப்போ 9ஆலையும் பெருக்கிடணும். அப்போ உள்ளே இருக்கிற 1 எல்லாம் 9 ஆயிரும். உள்ளே இருக்கிற 1 எல்லாம் 9ஆக மாறிடும். n உறுப்புகள் வரை எழுதியாச்சு. திரும்ப 6/9 அப்படி எழுதியாச்சு. இந்த 9ங்கிறது 10 - 1 ப்ளஸ் 100 - 1 ப்ளஸ் 1000 - 1 ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. ஓகே, போன கணக்கு மாதிரியே தான் 5 எடுத்துகிட்டு 3 போட்டோம். இப்போ அதே கணக்கில் 5 எடுத்துகிட்டு 6 போடுறோம். வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. உள்ளே எங்கேயுமே எந்த சேஞ்சு கூட வராது. இப்போ 6/9 10 - 1 10ன்னு போடுறோம். 100 - 1 10 ஸ்கொயர் போடுறோம். 1000 - 1 10 கியூப் போடுறோம். ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. டைரெக்டாக இந்த சம்ம நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் இதுக்கு முன்னால் உள்ள வீடியோ, அதுக்கு முன்னால் உள்ள வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தால் இது ரொம்ப சிம்பிளாகிடும். அதனால் அதை பார்த்துட்டு தான் இங்கே பார்க்கணும். இப்போ n உறுப்புகள் வரை போட்டாச்சு. இந்த -1 -1 -1 விட்டுக்கிட்டே வந்திருக்கோம். எத்தனை தடவை விட்டுருக்கோம், n தடவை விட்டுருக்கோம். அப்போ -1 × n என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு -nன்னு வரும். இங்கிட்ட இடம் இல்லாதனால நான் மடித்து எழுதியிருக்கேன். -1 விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால -1 n டைம்ஸ் விடுறதுனால இன்ட்டு -1 × n -n வந்துடும். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ 6/9. இப்போ இது வர இந்த மேலே இருக்கிற இது வர இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், எஸ்என் ஃபார்முலா. இது கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ஏயும் 10 தான், ஆரும் 10 தான். அப்போ என்ன வந்துடும், 10 × 10⁻n - 1 10 - 1. இந்த இதில் ஏக்கு பதிலாக 10 போடுறேன், ஆருக்கு பதிலாக 10 போடுறேன். வேறு எந்த சேஞ்சும் பண்ணலை. மைனஸ் இந்த எண் இங்கே இருக்கிற அந்த மைனஸ் எண் எங்கேயும் போகல, அதனால் அதை அப்படியே திரும்பியும் எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 6/9 10 10⁻n - 1 10ல் 1 கழிச்சா 9 -n. வேறு எந்த சேஞ்சும் பண்ணல. இப்போ இந்த ஸ்டெப்பில் 10ல் 1 கழிச்சா 9, வேறு எந்த சேஞ்சுமே நான் பண்ணலை. அடுத்தது இப்போ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 6/9 இதுவரை போன கணக்கு மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா 3ன் மடங்கு தான் 6, 3ன் மடங்கு தான் 9. அப்போ 2 3 6 3 9
2ஆல் வகுத்துருக்கோம். 2 3 6, 3 9. சாரி, 2ஆல் வகுக்கல, 3ஆல் வகுக்கிறோம். 3ஆம் வாய்ப்பாடு. 3 2 6, 3 9. அப்போ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, மேலே 2 இருக்குது, கீழே 3 இருக்குது. இங்கே எந்த சேஞ்சும் பண்ணலை. இப்போ தான் இந்த 2 வச்சு இதை பெருக்கிறோம். ஈர் 10 20 பை 9 27. இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான் மாறுது பாருங்கள், மற்ற எதுவுமே மாறலை. 10n -1. இந்த மைனஸ் எண்ணை 2/3 இங்கே இருக்கிறதுனால இந்த 2/3ஆல் இதை பெருக்கிறப்ப மேலே 2 இருக்குது, 2 × n 2n, கீழே 3 இருக்குது பை 3. இந்த நடுவில் இந்த மைனஸ் அடையாளம் மறக்காமல் போட்டுறணும். அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.